வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அங்காவை பார்த்த சாரதாம்மா திரும்பவும் நாங்கள் ஊருக்கு போயிடணும் போல இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகம்மா திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை ஏதாவது சொன்னாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சமாளித்தாலும் எப்படியும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை தான் ஏதோ சொல்லியிருக்காங்க, அம்மா அதெல்லாம் நினச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா. காவேரி இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கும்போது நம்ம எப்படிம்மா இதெல்லாம் யோசிக்க முடியும்? ஏம்மா இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத்தை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதாம்மாவும். இன்னொரு பக்கம் குமரன் தன்னோட அம்மாவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற தருணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க உன்னுடைய மனசில்? எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இது உன்னோட தம்பி வீடு தாம்மா. உன்னோட தம்பி இருந்திருந்து பார்த்துருந்தா எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் ஏம்மா மற்றவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னடா பின்ன மற்றவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை உனக்கு என்னைக்காவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க எல்லாரையும் வந்து மருமகனாக பார்க்குறாங்க, என்ன தான் அத்தை வந்து மகனாக பார்க்குறாங்க. இப்போ பார்த்து உங்களுக்கு புரியுது இல்லை? மகனாக பார்த்தா எப்படி உரிமையோட எல்லா விஷயங்களையும் வந்து கேட்க முடியுமோ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் உள்ளவங்களும் என்னை கேட்குறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தலையிடாதீங்கம்மா, தயவு செய்து நீங்கள் ஊருக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் நிவினுக்கு கால் பண்ணுறாரு குமரன். அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் தெரிஞ்சுதானா பசுபதியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த பசுபதி மட்டும் என்னோட கையில் கிடச்சி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ரொம்ப ஆவேசப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட என்னதான் வந்து நிவின் சொன்னாலும் அதையும் தாங்காமல் பயங்கர கோவத்தோடு வந்து பேசுகிறாரு குமரனும். அடுத்ததாக சரி காவேரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனா, எப்படி இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. கொஞ்சம் பரவாயில்ல நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. இங்கே பேசின எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, பின்னாடி யமுனா இருந்து கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோ தான் சொன்னாலும் இவர் திருந்தவே மாட்டார் இல்லை, நம்மளை தான் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருப்பார். நம்ம இதை போய் கேட்டோன்னா காவேரி அக்காவை பற்றி மட்டும் விசாரிக்கிறதுல நல்லா தெளிவாக இருக்கார், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க யமுனா. அடுத்ததாக காவேரியை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. காவேரிக்கு கூட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணுறாரு விஜய். இது எல்லாத்தையும் பார்த்த காவேரியோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகிழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. உள்ளவே இருக்கிறதுனால ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால, அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தோட்டமாக வெளியில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருமே. நாள் பார்த்தீங்களா காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுது. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, பரவாயில்ல காவேரி நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேயே தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரிக்கு இப்படி சரியானதில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். அதுக்கப்புறமா கண்ணீர் விடுறாங்க காவேரி. எனக்கு இவ்வளோ சீக்கிரம் சரியானதுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பணுமே அப்படின்ற வருத்தத்தோட விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே போயிட போகிறோம் காவேரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பிரச்சனைலாம் தீர்ந்த பிறகு நீனு அதுக்கப்புறம் நம்ம பாப்பா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். இதை பற்றி நினச்சி நீ கவலைப்பட தேவையில்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதலாக வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் அதுக்கப்புறம் குமரன் நிவின் இவங்க 3 பேருமே வந்து பசுபதியை தேடுறதுலேயே வந்திருக்காங்க. பசுபதியை தேடி கண்டுபிடிக்கிறாங்களா, அவர் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கிறாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து நினைவு திரும்பி எல்லா உண்மைகளும் வந்து சொல்கிறாங்களா, அதாவது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.